பல கோடி ரூபாய் சொத்தை இழந்துட்டு அபலைகள் நீதிமன்றத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கும் நடப்பது தற்போது வாடிக்கையாக இருக்கிறது. அப்படி ஒரு வழக்கு தான் உடையாம்பாளையத்தை அடுத்த சுப்பநாயக்கன்புதூர் செல்வம் மனைவி இந்திராணி மற்றும் இவருடைய வழக்கு. இவர்களுக்கு பூர்வீக சொத்து காலப்பட்டியில் உள்ளது. அது அவரது தாயார் வழி சொத்து. தாயார் செல்லம்மாள் அவரிடம் செல்லம்மாளின் சகோதரர்கள் காளியப்பன் மற்றும் சீனியப்பன் ஆகியோர் வீட்டை எழுதி கொடு என்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வீட்டை மட்டும் எழுதி வாங்கவில்லை, காட்டிற்கும் சேர்த்து ரேகை உருட்டி கொண்டார்கள். அந்த சொத்தை பரணி ஏஜென்சிஸ் நிறுவனத்திற்கு விற்றுள்ளார்கள். தற்போது விவரம் அறிந்து சொத்தை இழந்த அபலைகள் இந்த சொத்து எங்களுடையது, நாங்கள் விற்கவில்லை என்று போராடத் தொடங்கியுள்ளார்கள். நீதிமன்றத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் நடையாய் நடக்கிறார்கள். இவர்களது நிலத்திற்குள் இறங்கிய போது பரணி ஏஜென்சிஸ் நிறுவனத்தினர் ஆட்களை வைத்து இவர்களை அடித்து துன்புறுத்தியுள்ளனர். இது சம்பந்தமாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் இவர்கள் புகார் அளித்துள்ளனர். கோவில்பாளையம் காவல்துறையினர் இந்த வழக்கில் சொத்தை இழந்து போராடுகிற இவர்களிடம், நீங்கள் நிலத்துக்குள் இறங்கினால் உங்கள் மீது வழக்கு போட்டு சிறையில் அடைத்து விடுவோம் என்று மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாகவே போலீஸ் வசதி உள்ளவர்களிடம்தான் சேர்ந்து அவர்களுக்காகத்தான் பேசும். இந்த வழக்கிலும் கோவில்பாளையம் போலீசார் பரணி ஏஜென்சிஸ் பக்கம் நின்று பேசுகிறார்கள். வில்லங்க சொத்துக்களை குறைந்த விலைக்கு துணிச்சலுடன் சிலர் வாங்கி அதை சொந்தமாக்கிக் கொள்வதும் அதிக விலைக்கு விற்பதும் நடைமுறையில் உள்ளது. எப்போதுமே ஒரு நிலத்தை வாங்குகிறவர்கள் அந்த நிலத்திற்கு விற்கிறவர் மட்டும்தான் உரிமையாளரா, மேலும் உரிமையாளர்கள் இருக்கிறார்களா என்று விசாரிக்க வேண்டும். ஆனால் அப்படி விசாரித்து உண்மையை தெரிந்த பிறகும் கூட வேண்டுமென்றே சிலர் இதுபோன்ற சொத்துக்களை குறைந்த விலைக்கு கிடைக்கிறது என்று அடிமாட்டு விலைக்கு பேசி வாங்குகிறார்கள். நிலத்தை வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் இதுபோன்ற மோசடிகளுக்கு அரசு சரியான தீர்வு காண வேண்டும். நீதிமன்றத்தின் வழியாக வருகிற போது 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கடந்து விடுகிறது. அவர்கள் ஆயுள் காலத்தில் பெரும்பகுதி முடிந்து விடுகிறது. எனவே விஜய் தலைமையிலான இந்த மாநில அரசு இதற்கு நல்ல ஒரு தீர்வு காணும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த பிரச்சனைக்குரிய இந்திராணி வகைராக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். சார், எங்க சொத்து பிரச்சனை, என் பேர் இந்திராணிங்க சார். எங்க சொத்து பிரச்சனைக்காக காலப்பட்டியில இடத்துக்கு கேஸ் போட்டிருக்கேங்க சார். சந்தானம் கருப்புசாமிங்க சார், அவங்க ஓனர் பேரு. எங்களை எல்லாம் ஆள் வச்சு அடிச்சு எல்லாத்தையுமே இதான் எங்க அண்ணனை, எங்க சித்திய, என்னைய, எங்க அக்காவை எல்லாம் அடிச்சாங்க. இதுக்கு முதல் காரணம் அந்த திமுக காரங்க தாங்க சார். மோகன் கவுன்சிலர், அப்புறம் இந்த பாலான்னு சொல்லிட்டு அவங்க ஆளை வச்சு எங்களை அடிக்கிறது, எல்லாத்தையும் ஸ்டேஷன் போனாலும் இந்த மாதிரி பண்றாங்க சார் எங்களை. இப்ப அந்த இடத்துல எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வீடு கட்டி பால் பண்ண வச்சு அதுல இருக்க டிரைவர் முதல் கொண்டு கார்த்திங்க அவங்களும் மிரட்டுறாங்க. ஆளை வச்சு எங்களை அடிச்சு எல்லாத்தையுமே இது பண்றாங்க சார். நியாயமா தான் கோயில்பாளையத்துல இந்த மாதிரி அடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க சார் சொன்னா அவங்க எல்லாம் ஜீப் எடுத்துட்டு எங்க எல்லாத்தையுமே ஆளை வச்சு அடிச்சு, நானும் அண்ணாவும் போயிட்டு வரக்குள்ள உமன் ரைஸ் பாத்துட்டு வரக்குள்ள ஆளை வச்சு அடிக்கிறாங்க சார். எங்க சித்திய, எங்களை, என் பையன் ஃப்ரெண்டு பேரு சஞ்சய்ங்க, பையனோட ஃப்ரெண்டு பேரு ஹரி, எல்லாத்தையுமே ரிமாண்டுங்க சார். இங்க 5 டைம் கொடுத்துருக்கேங்க சார், எடுக்கவே இல்லை. ஆனா கோயில்பாளையத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணாம என் பையனை கடையில வேலை செய்யற இடத்துல கூட்டு போய் நீங்க இன்னைக்கு ரிமாண்ட் ஆகலின்னு அவ்வளவுதான். அவங்க பெரிய பணக்காரங்க. கருப்புசாமி ஓனருங்க சார் காலப்பட்டியில. சார், இது விஜய் சாருக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க சார். அவர் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு நல்லபடியா முடிவு எடுக்கட்டும் முதலமைச்சர்.